ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே நான் வீடியோ எடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொராப்பட்டு வாங்கியிருந்தேன். ஸோ காணங்கத்தை மீன் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாம் இந்த மீனும் சேர்த்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மசாலா போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ சொராப்புட்டும் வேக வச்சுட்டேன், சொரா மீனும். ஸோ சொராப்புட்டுக்கு நான் தேங்காய் போட்டு தான் செய்வோம். ஸோ தேங்காவும் நைஸாக அரைக்காமல் பொரியலுக்கு போடுற மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டேன், சாதமும் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சாச்சு. ஸோ அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாரிஸ் போயிருந்தேன். நேற்று ஈவினிங் தான் போயிருந்தேன். ஸோ அதை அப்படியே டயர்டாக இருந்தது, என்னது பேக் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதை எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டுருக்கேன். பழங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 50 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ அதை வாங்க. இது வந்து வாழைக்காய் 20 ரூபா. கொஞ்சம் எனக்கு மெட்டீரியல் வாங்கணும், அது ஸோ அதுவும் வாங்கிட்டேன். என்னென்ன மெட்டீரியல்ன்றது நாளைக்கு நான் இந்த வீடியோவில் போடுறேன். கேரட் எல்லாமே கவரில் வந்து 10 ரூபா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா மெட்டீரியலு, என்னோடய ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல். அது பீன்ஸ் 10 ரூபா. எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருந்தது. சரி, அதனால் வாங்கிட்டேன். சோளம் பார்த்திங்கன்னா 5 ரூபான்னாங்க. சரி, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த முத்துக்கள்லாம் நல்லா பெரிய முத்தாக இருந்தது. ஸோ அதனால் அதை வாங்கிட்டேன். இது வந்து என் பையன் சாப்பிடுவாங்க, என் பையனுக்காக வாங்கினேன். பட்டர் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு சாப்பிடுவா. ஸோ என் பொண்ணுக்காக வாங்கினேன். 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இவன் சாப்பிட்றது அவள் சாப்பிட மாட்டான், அவள் சாப்பிட்றது இவன் சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கினேன், வேறு எதுவும் வாங்கலை பாரிஸில். மெயினாக மெட்டீரியலுக்காக தான் போனேன், என்னோடய ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியலுக்காக. இது வந்து சென்னாக்குண்ணி வாங்கியிருந்தேன். 50 ரூபா, 3 ஆழாக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்கினேன். கோவக்காய் 10 ரூபா, குடமிளகா 10 ரூபா, பச்சை மிளகாவும் 10 ரூபா. ரெட் கலர் கேப்சிகம் 2 வச்சுருந்தாங்க 10 ரூபான்ட்டு. எல்லோ கலர் கேப்சிகமும் 2 10 ரூபா தான். ஸோ க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் தான் 3 10 ரூபா போட்டிருந்தாங்க. இது வந்து 10 ரூபா முள்ளங்கி. எல்லோ கலர் பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது. இது வந்து பாவக்காய் 2 10 ரூபா. நாங்கள் சரி பாவக்காய் வந்து யாரும் அதனால் 2 இருந்தாலே போதும்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லாவும் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். வாழைப்பழம் ஒரு கவர் வந்து 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நேற்று போய் பாரிஸில் வாங்கிட்டு வந்த பொருள்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து மெயினாக மெட்டீரியலுக்காக தான் போனேன். ஸோ மெட்டீரியலும் வாங்கியாச்சு. இந்த காய் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சோளம் பனங்கிழங்கு இல்லாமல் காய் மட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 100 ரூபா ஆச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைக்கு வந்து உட்காந்தாச்சு. ஸோ எந்த வேலை பண்ணாலுமே நம்மளோட ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக அது பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஜுவல்லரி பேக்கிங், ஜுவல்லரி ஃபேப்ரிக் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு நான் உட்காந்துட்டேன். இதில் இருக்கிறது எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து எம்டியாக வச்சுருக்கேன், அது தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணணும். சமைக்கு ஒர்க் தான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது எல்லாமே லக்ஷ்மி காயின் போட்டு யூஸ் பண்ணியாச்சு. இது ஜிம்காஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணணும், ஹேங்கிங் ஜிம்காஸ். ஸோ இது எல்லாமே என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் போட்டேன். சப்பாத்தி வந்து எனக்கு சேஃபாக திரட்ட தெரியாது, இந்த மாதிரி தான் திரட்டணும். ஸோ அதனால் சப்பாத்தி பண்ணிவிட்டு பன்னீர் கிரேவி பண்ணேன், பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா எங்கள் வீட்டில் என் பசங்க 2 பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஒர்க் எல்லாமே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.